என்னம்மா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாப்பா உண்டியில் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு, அதை வச்சு பாப்பாவுக்கு என்ன பர்த்டே கிஃப்ட் வாங்க போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். உண்டியில் எவ்வளோ இருந்துச்சு அண்ட் பாப்பாவோட கிஃப்ட்டுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு வீடியோ எண்டில் சொல்கிறேன். அண்ட் பர்டிகுலராக ஏன் இந்த ஷாப் வந்தோன்னா, என் ஹஸ்பண்ட் சின்ன பையனாக இருக்கும்போது அவனுக்கு இங்கே தான் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்களாம். ஸோ சென்டிமெண்ட்டாக பாப்பாவுக்கும் இங்கேயே சைக்கிள் வாங்கலான்னு வந்துட்டோம். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச திங்ஸில் இந்த சைக்கிள் ஒன்று. ஸோ அதை அவளோட சேவிங்ஸில் வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். வெள்ளடிங்க. பாப்பா காசுலயே பாப்பாவுக்கு சைக்கிள் வாங்கி. ஆமா வேண்டி தங்கம். சரிடி. என்னடி தங்கம்? என்னம்மா இது? என்னது? யாரு சைக்கிள்? பாப்பா சைக்கிள் அடி. பாப்பாக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு சைக்கிள்? எவ்வளோ எவ்வளோ பிடிச்சிருக்கு சைக்கிள் பாப்பாக்கு? நிறைய பிடிச்சிருக்காடி. பாப்பாவோட 5 rupees உண்டியலில் 2850 rupees இருந்துச்சு. அண்ட் என்னோட 20 rupees உண்டியலில் 4000 above இருந்துச்சு. பாப்பாவோட சைக்கிள் 2000 சொல்லி 1900க்கு கொடுத்தாங்க. ஸோ மீதி அமௌண்ட்டை நாங்கள் பாப்பா பர்த்டேக்கு செலவுக்கு வச்சுக்கிட்டோம். சின்ன சின்ன சேவிங்ஸ் நம்ம லைஃபோட பெரிய சேஞ்சஸாக இருக்கும். ஸோ நீங்களும் எங்களை மாதிரி சேவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. பாய்.